மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை. முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாகாமை காரணமாக அவருக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு மாத்தறை பிரதான நீதவான் சதுரங்க ஏரங்க திசநாயக்கா இன்று உத்தரவிட்டுள்ளார். மாத்தறை எளியகந்த வீதி பிரவுன்ஸ்ஹில் முகவரியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினால் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கின் பிரதிவாதியான பாசில் ராஜபக்ஷ இன்றைய தினம் முன்னிலையாகாமை காரணமாகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாசில் ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் பாசில் ராஜபக்ஷ உடல்நலக் குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதனால் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என வைத்திய அறிக்கைகளை சமர்ப்பித்து தெரிவித்தனர். எனினும் பாசில் ராஜபக்ஷ தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிப்பதை தவிர்த்து வருவதனால் முன்வைக்கப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு மாத்தறை பிரதான நீதவான் சதுரங்க ஏரங்க திசநாயக்க பாசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிடியாணையை பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் நல்ல விடயங்களுக்கு ஒத்துழைப்பு, தவறுகளை சுட்டிக்காட்டவும் தயக்கமில்லை. எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கின்றோம். அதே போன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை அடுத்து இது பற்றி தெளிவுபடுத்தி காணொலி ஒன்றை வெளியிட்டு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆயுத கலாச்சார பின்னணியில் இருந்து வந்தவராவார். அதே போன்று எமது மக்களும் தமது விடிவுக்காக ஆயுதமேந்தி போராடியவர்களாவார். ஆகையினால் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்று ஜனாதிபதி கூறிய கருத்தை நாமும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வது நல்லதொரு விடயமாகும். ஆனால் அவ்வாறானதொரு சூழ்நிலை உருவாக வேண்டுமாயின் அதிகாரங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் பகிரப்பட வேண்டும் என்று தனது உரையில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினேன். இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இயங்கி வருகின்றது. மறுபுறம் சில கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் நாங்கள் அவர்களுடன் இணைந்து இயங்கவில்லை. மாறாக நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கின்றோம். அதே போன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை. இந்த விடயத்தையும் நான் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தேன். நாங்கள் ஒவ்வொரு விடயம் என்னும் அடிப்படையில் தான் அணுகுகின்றோம். நாம் தனித்து இயங்குகின்றோம். ஏனைய கட்சிகளுடன் கூட்டிச் சேரவில்லை. இருப்பினும் சில விடயங்களில் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டுமெனில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து செயற்படுவோம் என்றும் நான் அவரிடம் எடுத்துரைத்தேன் என்று தெரிவித்துள்ளார். அவசரமாக திருப்பிவிடப்பட்ட விமானங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் செயற்பாடுகள். மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை பெய்த கனமழையால் கட்டுநாயக்காவில் தரையிறங்கவிருந்த 7 விமானங்கள் ஏனைய விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. தரையிறங்கும் போது பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய திருப்பிவிடப்பட்ட விமானங்களில் 5 மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டதாகவும் சிவில் விமான போக்குவரத்து திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்த ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து மீதமுள்ள 2 விமானங்கள் இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு குறிப்பாக மதுரை மற்றும் கொச்சிக்கு திருப்பி விடப்பட்டன. இந்நிலையில் தற்போது
கட்டுநாயக்காவில் நிலைமைகள் மேம்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்புவதாகவும் சிவில் விமான போக்குவரத்து திணைக்களம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. அர்ச்சுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை. தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய அர்ச்சுனா ராமநாதன் எம்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற விவாதத்தின் போதே இவ்வாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அர்ச்சுனா ராமநாதன் எம்பி பாராளுமன்ற நூலகத்தில் வைத்து கௌசல்யா நரேந்திரன் என்ற பெண் தொடர்பில் தான் தவறாக பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த நபர் ஒருவரை தான் சந்திக்கவே இல்லை என்றும் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்ற பொய் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இத்தகைய பொய்யான கருத்துக்கள் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாகவும் இது தனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறும் செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே குறித்த எம்பி மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தனது பெயரை சிதைத்தமைக்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண குடாநாட்டில் அதிக ஒலியுடன் ஒலிபெருக்கிகள் கட்டுப்படுத்த நடவடிக்கை. யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது நிகழ்வுகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி அதிக ஒலியுடன் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படுவதை கட்டுப்படுத்த பிரதேச செயலாளர்கள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற மாவட்ட சுற்றாடல் குழு கூட்டத்தில் தலைமையுரையாற்றிய போதே அவர் இந்த முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பொதுமக்களுக்கு குறிப்பாக பரீட்சைகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எழுப்பப்படும் அதிக ஒலியை கட்டுப்படுத்த ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் அதிக ஒலி எழுப்பப்படுவது கண்காணிக்கப்பட்டு கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக அதனை உடனடியாக கட்டுப்படுத்த பிரதேச செயலாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஒலிபெருக்கி அனுமதி பத்திரத்தில் உள்ள நிபந்தனைகளை மீறி தொடர்ந்து அதிக ஒலி எழுப்புபவர்களுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சுற்றாடல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக உள்ளூர் அதிகார சபைகள் கழிவு முகாமைத்துவத்தை தாண்டி பின்வரும் விடயங்களிலும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குப்பைகளை திறந்த வழிகளில் எரிப்பதனால் ஏற்படும் வழி மாசடைவை கட்டுப்படுத்தல், பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனைகளை குடாநாட்டிற்குள் முற்றாக கட்டுப்படுத்தல், விசேட உற்சவங்களின் போது பயன்படுத்தப்படும் வானவேடிக்கைகளால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பொதுமக்களுக்கு உரிய விழிப்புணர்வை வழங்குதல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு கலாச்சார சமூக நிகழ்வுகளில் நள்ளிரவை தாண்டியும் அதிக ஒலியுடன் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படுவது தொடர்பாக பொதுமக்களின் நிம்மதியான வாழ்க்கை கெடுப்பதாக பல தரப்பிலிருந்தும் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையை கட்டுப்படுத்த மாவட்ட ஜனாதிபதி அதிபர் மனா பிரதீபன் எடுத்துள்ள இந்த உத்தியோகபூர்வ முடிவு வரவேற்கத்தக்கதாகும். சட்டபூர்வ அனுமதி பத்திரங்களின் விதிகளுக்கு அமைய மாத்திரமே ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படுவதை காவல்துறையினரும் கிராம உத்தியோகத்தர்களும் இணைந்து உறுதிப்படுத்தும் போது மட்டுமே குடாநாட்டில் நிலவும் இந்த ஒலி மாசு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிட்டும் என்று என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கபில சந்திரசேனவின் மரண விசாரணை மீண்டும் ஆரம்பம். பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல $1000 லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கபில சந்திரசேனவுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீட்டில் இருந்து 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. இதன்போது 4 சாட்சிகளிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை இம்மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. முதலமைச்சருக்கு உதவ 2 ஆலோசகர்கள் நியமனம். முதலமைச்சர் விஜய்க்கு உதவ 2 ஆலோசகர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தாவேகா கட்சியின் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வந்த ஜான் ஆரோக்கியசாமி முதலமைச்சரின் அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், பொது விவகாரங்களுக்கு விஷ்ணு ரெட்டி என்பவர் முதலமைச்சரின் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஷ்ணு ரெட்டி என்பவர் முதல் அமைச்சர் விஜயின் நெருங்கிய நண்பராக அறியப்படுகின்றார். தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக எம்பி ஆர் ராசா பதிவு செய்த ட்வீட் சர்ச்சை. தாவேகா அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றுள்ள நிலையில் அதை விமர்சித்து திமுக எம்பி ஆர் ராசா பதிவு செய்த ட்வீட்கள் சர்ச்சையாகியுள்ளன. தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்காக காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவை பெற்றது. ஆரம்பத்தில் விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு என்று அறிவித்த நிலையில் தாவேகாவின் முதல்வர் விஜயின் கோரிக்கைகளை ஏற்று 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இணைந்தன. இதனை அடுத்து விசிகாவின் வன்னியரசு, IUML கட்சியின் ஷாஜகானுக்கு அமைச்சர்களாக இன்று ஆளுநர் RV அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். இவர்களுக்கான இலாகாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி IUML கட்சியின் ஷாஜகான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகவும், விசிகாவின் வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் தாவேகா அமைச்சரவையில் IUML விசிக இடம்பெறுவது குறித்து ஆர் ராசாவின் கண்டனம் ட்வீட்டுகள் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. நேற்றிரவு 11:16 மணிக்கு ஆர் ராசா தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை பகிர்ந்திருந்தார். அதில் அவர், முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூடசாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்குமென்றால் பூமுடித்தவளை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம், என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே என்று குறிப்பிட்டிருந்தார். ஆர் ராசாவின் இந்த ட்வீட் பரவலாக கடும் கண்டனங்களை சம்பாதித்தது. பெண்களை அவமதிக்கும் வகையில் அவர் அவதூறு பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அந்த பதிவை அவர் நீக்கியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். போர் மத்திய கிழக்கு நாடுகளை கடந்து விரிவடையும், ஈரானின் எச்சரிக்கையால் சிக்கல். ஈரானை அமெரிக்கா மீண்டும் தாக்கினால் இந்த போர் மத்திய கிழக்கு நாடுகளை கடந்து மற்ற பகுதிகளுக்கும் விரிவடையும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் தாக்குதலை தொடங்க தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹிசின் நக்வி கடந்த ஒரே வாரத்தில் 2வது முறையாக ஈரான் பயணித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த ஏப்ரல் 8 முதல் போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. ஈரான் தரப்பில் முன்வைக்கப்படும் புதிய அமைதி முன்மொழிவுகளிலும் பழைய நிபந்தனைகளையே மீண்டும் வலியுறுத்துவதால் அமெரிக்கா அவற்றை திட்டவட்டமாக நிராகரித்து வருகின்றது. இதனை அடுத்து ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கி அழுத்தமளிக்க அமெரிக்கா திட்டமிட்டது. அதன்படி கடந்த செவ்வாய்க்கிழமைக்குள் அமைதி தீர்வை எட்ட ட்ரம்ப் கெடு விதித்த நிலையில்
வளைகுடா நாடுகளின் கோரிக்கையை ஏற்று தாக்குதலை ஒத்திவைப்பதாக கடைசி நேரத்தில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ட்ரம்ப் புதன்கிழமை தெரிவித்திருந்தார். மேலும் அவர் கூறுகையில் ஈரான் விவகாரத்தில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட வேண்டும், இல்லையெனில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும். போரை தொடங்குவதற்கும் அமைதி வழியில் முடிப்பதற்கும் என 2 வழிகளும் என்னிடம் உள்ளன. ஆனால் நான் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பளிக்கின்றேன். முடிந்தவரை உயிர் சேதத்தை தவிர்க்க விரும்புகின்றேன் என்று மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் போரில் 42 விமானங்களை இழந்த அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தகவல். ஈரானுக்கு எதிரான போரில் போர் விமானங்கள், ட்ரோன்கள் உட்பட 42 அமெரிக்க இராணுவ விமானங்களுக்கு இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற ஆய்வு சேவை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தரவு வகைப்பாடு தொடர்ந்து நடைபெறும் போர் இழப்புக்கான காரணங்களை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் இழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரின் செலவு ஏற்கனவே சுமார் $29 பில்லியன் உயர்ந்துவிட்டதாகவும் இந்த செலவு அதிகரிப்பில் பெரும்பகுதி இராணுவ உபகரணங்களை சீரமைக்க அல்லது மாற்றுவதற்கான செலவாகும் என்றும் பென்டகன் தெரிவித்துள்ளது. போர் இழப்புகள் குறித்த விரிவான மதிப்பீட்டை அமெரிக்க பாதுகாப்புத்துறை இதுவரை வெளியிடவில்லை. இந்த நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றம் மற்றும் அதன் குழுக்களுக்கு கொள்கை மற்றும் சட்ட ரீதியான பகுப்பாய்வுகளை வழங்கும் CRS அமைப்பானது செய்திகள் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை, அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஆகியவற்றின் அறிக்கைகளை ஆய்வு செய்து இந்த இழப்பு விவரத்தை தொகுத்துள்ளது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போரை தொடங்கியிருந்தன. இதில் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி உட்பட பல தலைவர்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.